தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியானா அது கேஸ்ட்டு கேஸ்ட் ரீதியாக நடக்கிற வன்முறைகள் தான். இப்போ ரீசெண்டாகவும் சரி, முன்னாடி இருந்தும் சரி, தொடர்ந்து நடக்கிறது என்னென்னா, இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. அதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து பட்டியலின மக்கள், தலித்ஸாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாஜகவோட குரல் வந்து எங்கே இருக்குது? ஏன்னா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தாலுமே தலித் மேலே வன்கொடுமை நடக்கும்போது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து எஸ்சி எஸ்டிக்களே எடுக்கிறதில்ல. வெறுமனே 2 கும்பலுக்குள்ள மோதல் இல்லை குடும்ப தகராறுன்னு முடிச்சிடறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஆணவ கொலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அது ஸ்டேட்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி வேறு ஸ்டேட் கூட இருக்குது, இல்லை இங்கே கம்மியாக தான் இருக்குது, எதை பேசினாலுமே ஒரு பாஜகவா இல்லை மத்திய அரசா ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு என்ன கொண்டு வர போகிறீங்க நீங்கள்? இது நல்ல கேள்வி தம்பி. ஆனால் சட்டம் ஒழுங்கு மாநில அரசுகிட்ட இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் வந்து சொல்கிறேன், சமூக நீதியை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன்னு சொன்ன திராவிட கட்சி 5 முறை 6 முறை ஆட்சிக்கு வந்த பின்பும் ஆணவ கொலை அவங்க தடுக்க முடியலை என்பது தான். ஆக தடுக்க முடியலன்னா இது மாநில அரசோட பிரச்சனை, தடுக்க முடியுதுன்னா இது மத்திய அரசோட, தடுக்க முடியுதுன்னா அது மாநில அரசோட பிரச்சனை, தடுக்க முடியலன்னா அது மத்திய அரசோட பிரச்சனை என்று தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்கள், அதிகமாக பட்டியலின மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது பாஜகவில், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது பாஜகவில், தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிறது ஒரு தம்பி பட்டியலின தம்பி தான். அதனால சமூக நீதி என்று பேசும்பொழுது பாஜகவால் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் ஆணவ கொலைகளை தடுக்க முடியாததற்கு நான் மாநில அரசைத்தான் குற்றம் சொல்வேன். அதனால் அவர்கள் அந்த போர்வையில் மறைந்து கொள்ளக்கூடாது என்பதுதான். எல்லாத்துக்கும் மேலே வேங்கை வயல் மலம் குடிதண்ணீர் கலக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. என்ன சமூக நீதியை பேசிக்கொண்டு இருக்கிறோம்?